இங்க வேலை செய்யறவங்க எல்லாம் பைத்தியக்காரனாக்கத்துக்கு அவனுக்கு வந்துடுறானுங்க. உங்களை பைத்தியக்காரத்துக்கு வர ஒருத்த வரணுமாக்கும். ஏய் என்ன புலம்பிக்கிட்டு இருக்க? மரியாதையா போ. மரியாதை போடா. சார் நான் சொல்றேன் சார், நான் மேனேஜரா வந்திருக்கேன். எதுக்கு சார் இப்ப நான் சொல்றேன்ல. நீங்க மேடம் இருந்தாங்கனா என்ன கிருஷ்ணா யாரங்க? எவனோ ஒரு பைத்தியக்காரன் தொல்லை பண்றான் சின்னமா. போனா போது ஏதாவது கொடுத்து அனுப்ப வேண்டியதானே கிருஷ்ணா? மேடம் இந்தாங்க. என்ன வேஷம் இது? நான் இங்க மேனேஜரை ஜாயின் பண்றதுக்காக வந்துட்டு இருந்தேன். வர வழியில பைக் சேத்துல விழுந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதான் வாங்க. டவல் எடுக்க மறந்துட்டனே. என்னடா இது? என்ன வேணும் மிஸ்டர்? அப்புறம் என்ன ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்கீங்க? இல்ல, பேக்ல இருந்து டவல் எடுக்க மறந்துட்டேன். எடுத்து தரேன். May I come in, madam? How sweet. Madam? Take your seat. Thank you, madam. Certificates. Very smart. Business managementல first rank இல்ல? அதான் சொன்னேன். Thanks, madam. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. அதிர்ஷ்டக்கார. இல்ல, உங்க வயசு பசங்க மாதிரி எல்லாத்துக்கும் அவசரப்பட்டு சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை தொலைச்சிடல, அதான் சொன்னேன். வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? நானும் அம்மாவும் மட்டும் தான் இருக்கோம். அப்போ நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் அம்மா தனியா தானே இருப்பாங்க? இல்ல, பக்கத்துலயே மாமா வீடு இருக்கு. ஓ, அப்ப பரவாயில்ல. சரத்தன பேரு? ஆமா சார். உட்காருங்க உட்காருங்க. சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்துருக்க சார். அதெல்லாம் நான் பார்த்துட்டேன். ஷரத், நீங்க எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கறீங்க? அது பயப்படாதீங்க, சொல்லுங்க.
ஒரு 6000 per month. எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு ஆளுக்கு 4000 அதிகம் தான். விஷயம் என்னன்னு தெரியலனா பேசாம இருங்க பெர்னாண்டஸ். ஷரத்த போல ஒரு MBA ரேங்க் ஹோல்டருக்கு 10,000 கூட தாராளமா கொடுக்கலாம். You are getting 10,000 for month and free accommodation. Really? Thank you, madam. ஷரத், இது உங்க குவார்ட்டர்ஸோட கீ. Thank you, madam. Thank you, sir. ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் ஷரத். எங்களோட எஸ்டேட்டோட டெவலப்மெண்ட்ஸ்க்கு நீங்களே ஏதோ செய்யுங்க. I'll do my level best, sir. Thank you. அப்ப நான் ஓகே ஷரத், ஆல் தி பெஸ்ட். Thank you. லோரி, நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைய மத்தவங்க முன்னாடி வச்சாவது கொஞ்சம் காட்டாம இருக்கலாம்ல? நமக்குள்ளேயா? அதெல்லாம் எப்பவோ முடிஞ்சாச்சு. முடிஞ்சு போன கதையை மறுபடியும் கிளறாதீங்க. அண்ணா, நானும் இந்த சைக்கிள கொஞ்சம் ஏறிக்கிட்டுமா? இந்த அழகான உருவத்தை பார்த்து மயங்கிட்டீங்களா? நீயே நினைச்சுக்கிட்டா போதுமா? என் கண்ணுக்கு அழகா தெரியணும்ல. என்ன பார்த்து எந்த குருடுன்னு சொல்லுவா? நான் அழகா இருக்கேன்னு. குருடங்க கண்டிப்பா சொல்லுவாங்க. அண்ணன் நடைய பார்த்து அண்ணத்தை மறந்த கதை மாதிரி இருக்கு இது. நீ யாரு? வந்து சண்முகம். சண்முகமா? ஆமா, அவரு உங்களுக்கு தெரியாதா? இங்கதான் வேலை பாக்குறாரு. என்னோட மாமா. நான் உன் மாமா பேரை கேட்கல, உன் பேர் என்னன்னு கேட்டேன். லட்சுமி. எனக்கு ரொம்ப வேலை இருக்கு. நீங்க இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை வெளியில வச்சிருங்க, நான் வந்து எடுத்துக்கிறேன். அம்மா. வா சண்முகம். என்ன கொஞ்ச நாளா உன்னை இந்த தோட்டத்துல பார்க்கவே முடியல? அது வந்துமா நம்ம மேனேஜர் ஐயா உன்னை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாருல. உனக்கு அந்த வேலை திரும்ப வேணுமா? வேணுங்க. ஆனா அந்த மேனேஜர் அத நான் பாத்துக்கிறேன். ஆனா அதுக்காக நீ எனக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்கணும். என்னம்மா? இத பார், இந்த விஷயம் எனக்கு உனக்கு மட்டும்தான் தெரியணும், வெளியில சொல்லக்கூடாது. என்னம்மா இது? இந்த சண்முகம் மேல உங்க நம்பிக்கை இல்லையா? என் உயிரை போனாலும் சரி நான் சொல்ல மாட்டேமா. அந்த மேனேஜரோட பொண்டாட்டி அவனை விட்டு இங்க இருந்து ஓடணும். ஐயோ, என்னம்மா நீங்க சொல்றீங்க? அவங்கள எப்படியாவது நீ பிரிக்கணும்னு சொல்ற. எதுக்குமா இதெல்லாம்? டேய், அதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டாம். உன்னால முடியுமா முடியாதா? என்ன செய்யணும்னு நான் சொல்லி தரேன். தற்சமயம் இதை வச்சுக்கோ.
என்ன இது விட பாத்தீங்களாமா யாரோ கொடுத்த குழந்தைய இவன் வயித்துல வாங்கிக்கிட்டு வந்திருக்கிறாமா. இந்த அவமானத்தை பொறுத்துக்கிட்டு எதுக்குமா உயிர் வாழணும்? கொண்டு அப்புறம் நானும் செத்து போயிடுறேம்மா. கீழே போடு, கீழே போடு. என் கூட வா வா வா. ஆரம்பிக்கலாம் மாமா. சண்முகத்தோட மருமக லட்சுமி கர்ப்பமா இருக்கா. அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாததுனால அவளோட இந்த நிலைமைக்கு யாரு காரணம்னு கேட்டு தெரிஞ்சு தண்டிக்க வேண்டியது இந்த பஞ்சாயத்தோட கடமை. சொல்லுமா, இதெல்லாம் உண்மையா? இதுக்கு காரணம் யாரு? சொல்லுடி. சொல்லுமா லட்சுமி, உன் கர்ப்பத்துக்கு காரணம் உள்ளூர்ல இருக்கிறவனா இல்ல வெளியூர்ல இருந்து வந்தவனா? சொல்லுமா. சொன்னா அவனையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது இந்த பஞ்சாயத்தோட கடமைமா. சொல்லு. அதோ அவருதான். இவரா? ஆமாங்கய்யா. லட்சுமி, இது போய் யாரும் இதை நம்பாதீங்க, தயவு செய்து நம்பாதீங்க. நான் நிரபராதி. இரியா, இந்த விஷயத்துல பொண்ணு சொல்றதால நாங்க கேட்போம். மரியாதைக்குரிய பஞ்சாயத்துல முன்னாடி நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்றேன். சரி, நீ சொல்லு. இவ போற ஒரே இடம் மேனேஜர் சாரோட வீடு மட்டும்தான். என் தங்கச்சியை பல தடவை ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டுக்காருங்க. பொய்யாட சொல்ற ராஸ்கல், கண்டவனுக்குலாம் கூட்டி கொடுக்குற பாதி. என்னடா சண்டை போடாதப்பா, அமைதியாரு. இரு, சொல்றேன்ல, அமைதியாரு. ஏப்பா, சண்டை போடாதப்பா, அமைதியாருப்பா. என்னாச்சுமா லட்சுமி? என்னாச்சு? தேவி, அழாத. தொடாதீங்க, தொடாதீங்க என்ன. ஏங்க, நான் உங்களுக்கு என்ன தப்பு செஞ்சேன்? இப்படி என்ன அனுபவமா கொல்றதை விட உங்க கையால ஒரே என்ன சாகடிச்சிருக்கலாம். தேவி, தேவி ப்ளீஸ், உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் எந்த தப்பும் செய்யலமா. போதும், என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். என்கிட்ட பேசுற அந்த தகுதியை கூட நீங்க இழந்துட்டீங்க. ஒரு மனைவியால மன்னிக்க முடியாத பாவத்தை நீங்க செஞ்சிட்டீங்க. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் என்னோட தலைவிதி தான் நான் நினைச்சுக்கணும். துரோகி நீங்க. உங்க துணை எனக்கு இனிமே தேவையில்லை. தேவி, நீ செஞ்ச உதவிக்கு இந்த பணம். அது சரி சண்முகம், அந்த பொண்ண இந்த விஷயத்துக்கு எப்படி நீ ஒத்துக்க வச்ச? ஆஹா, இது என்ன பெரிய விஷயமாமா? நான் சொன்னா அவ கேப்பா, கேட்க வைப்பேன். இந்த சண்முக மாமா அவளை அப்படிதான் வளர்த்திருக்கேன். அது இருக்கட்டும். நீ இங்கே இரு, உனக்காக நான் ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன். இப்ப எடுத்துட்டு வரேன். பாத்தியாடா பாப்பு, இந்த சண்முகம் ஒரு விஷயத்தை நிறுத்த முடிக்காம விட மாட்டான். பணத்துக்கு பணம், பரிசுக்கு பரிசுடா. சூப்பரு.
இந்தா இத வச்சுக்கோ. எனக்கு தேவைப்படும் போது நீ அவசியம் வரணும். சரிங்கம்மா, நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் அப்ப வரதுக்கு தயாரா இப்ப நீ இருக்கேன். போலாம். ஒரு குடும்பத்தை பிரிக்க உண்டான கூலி இல்ல? ஆமா, இது என்னோட பர்சனல் மேட்டர். இதுல நீங்க தலையிட வேண்டாம். சார் சார் சார், என்னடா? உங்க ஒய்ஃபை சீரியஸா ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிருக்காங்க. எங்கடா? எஸ்டேட் கிளினிக்ல. எஸ்டேட்டோட போன வருஷத்து பேலன்ஸ் ஷீட் இது. இவ்வளவு புழுக்கமா இருக்கு. ஐயோ, சரியான தாகம். உங்களுக்கு இதெல்லாம் புரியுதுன்னு நினைக்கிறேன். இது கிரெடிட். இது போன வருஷத்தோட போனஸ் கணக்கு. இது உங்களுக்கு புரியுது இல்ல? நல்லா பாருங்க. இது இந்த மாசத்து கணக்கு. Sorry, madam. I'm sorry.
இறங்க. டிரைவர், இந்த சூட்கேஸ் குவார்டர்ஸ்ல வச்சிருங்க, நாங்க உள்ள போறோம். வா. ஹாய், வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஷரத். ஓ, பரவாயில்லையே, மாமா பொண்ணு அழகா தான் இருக்காங்க. உள்ள வாங்க வாங்க. கம் ஆன் டா. என்னங்க, இங்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. கம் ஆன், உட்காருங்க. இத வந்துடுறேன். ஓகே மேடம். வா. வெல்கம் சரத் அண்ட் வெல்கம் மை சைல்ட். காலையிலே புறப்பட்டாச்சா? ஆமா சார். பிரயாணம் எல்லாம் நல்லா இருந்ததா? ஆமா அங்கிள். யாருன்னு கூப்பிட்டு. அட சரத், நீ ஏன் அவ்வளவு பயமுறுத்துற? நீ எனக்கு மகன் மாதிரி. அப்படின்னா அவன் எனக்கு யாரு? மை டாட்டர் இன் லா. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஜோக்கு சொன்னா நானும் சிரிப்பேன்ல. இல்ல, தேவி என்ன அங்கிள் கூப்பிட்டா, அதுக்கு சரத் டென்ஷன் ஆயிடா. அத பத்தி தான் கேட்டுட்டு இருந்த. அங்கிள் தானே கூப்பிட்டா, தாத்தான் கூப்பிட்டு இருந்தாலும் ஆச்சரியம் இல்ல. அப்போ நாங்க வரோம் சார். வரங்க. அங்கிள் அங்கிள். வாருங்கள் மகாராணியாரே, இந்த ஏழையின் குடிசைக்கு வாருங்கள். இந்த மகாராணிக்கு மகாராஜாவின் இதயம் தான்
சீக்கிரம் வாங்க டார்லிங். ஐயோ என்னங்க இது இவ்வளவு அலங்கோலமா வச்சிருக்கீங்க? இந்த ரூம இப்படியா வச்சிருக்கிறது? இந்த இடத்துல எப்படி இருக்கீங்க? எல்லாத்தையும் கொஞ்சம் அழகா அடுக்கி சுத்தம் பண்ணி வச்சிருக்கலாம்ல? அம்மாடி, இந்த கேள்விகளுக்கு ஒன்னும் குறைச்சிடல. உள்ள போடினா ஓ ஓ மேடம், இதான் நம்மளுடைய பெட்ரூம். அப்படி என்ன யோசனை? என்னங்க, நாம இந்த ஷெல்ஃப இங்க வைக்கலாம். சரி. அப்புறம் இந்த டிவிய இந்த டிராயிங் ரூமுக்கு மாத்திடலாம். அது சரி. அப்புறம் நம்ம கொண்டு வந்த சாமி படத்தை இங்க வைக்கலாம். அது மட்டும் வேண்டாம். ஏ, இது நம்ம பெட்ரூம் இல்லையா? தெய்வத்தை எதுக்கு தொந்தரவு பண்ணணும்னு யோசிச்சேன். இத பாருங்க, தெய்வத்துக்கிட்ட விளையாடாதீங்க. என்னத்தை பாக்குறது? ஐயோ செல்லமே, என்னங்க என்ன பண்றீங்க? ஏய் விடுங்க. என்னங்க 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 எங்க போயிட்டாரு அவரு? என்னங்க என்னங்க ஐயோ ஐயோ ஐயோ, இதுக்கு மேல என்னால முடியாது. இதுக்கு மேல கீழே போனா ரொம்ப அழகா இருக்கும் அந்த இடம் பாக்கிறதுக்கு. ஐயோ, என்னால முடியாதுப்பா, நான் வரல. கீழே தூக்கிட பாத்தியா? வேண்டாம், பாத்து. ஐயோ ஐயோ, என் இடுப்பு. ஏங்க நீங்க போங்க. ஏய், நான் வரல. ஏய், சொன்னா கேளு. என்னால முடியாது. ஏய், நில்லு. ஆ ஆ ஆ. என்னங்க 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 என்னாச்சு? ஐயோ, யாராவது வாங்க, யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்க. ஐயோ, Hello, madam. யாராவது என்னாச்சு? பயந்துட்டீங்களா? வா வா வா. இங்க உட்கார்.
தாங்க மறந்தேன். இந்த அழகான இடம், குளிர்ச்சியான காத்து, இது அத்தனையும் சேர்ந்து என் மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு. இந்த இயற்கை அழக உன் கூட சேர்ந்து ரசிக்கிறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு உனக்கு தெரியாது. ஆனா இந்த எல்லா அழகை விட நீதான் ரொம்ப அழகா இருக்க. ஏய், மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துருவீங்கல்ல? அப்புறம் ஒண்ணு விட்டு எப்படி இருக்க முடியும் என்னால? ஒரு வாரம் வேணா லீவ் போட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். சார் சீக்கிரமா இந்த இடத்த காலி பண்ணா போதும். என் மக்க மாமா சீக்கிரம் வந்துருவாங்க. தானே வேணான்றது சந்தரி சாட் பத்திட்டியே. வரட்டடாய். பாய். ஷரத், ஏய் ப்ளீஸ் ஸ்டாப். எனக்கு ரோஸ் கார்டன் வரைக்கும் லிஃப்ட் வேணும். ஓகே மேடம். ரிட்டர்ன் வரும்போது நீங்க தான் வரணும். ஏய் மேடம். இதுக்கு ஜாலியா மேடம். ஏய் உங்களுக்காக நான் எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? மேடம் ப்ளீஸ் மேடம். ப்ளீஸ் மேடம். இந்த சந்தர்ப்பத்தை தான் நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். சொன்ன கேளுங்க மேடம். ஏய் மேடம் ப்ளீஸ் சொல்றேன். வேண்டாம் மேடம், இது வேண்டாம். கல்யாணம் ஆனவங்க கூச்சி வந்துருச்சா உங்களுக்கு? இறங்குங்க. இப்ப நீங்க இறங்கலனா நான் இங்க இருந்து இறங்கி போயிடுவேன். நீங்க கேட்டதுனால மட்டும் தான் நான் மறுபடியும் இங்க வேலைக்கு வந்தேன். இப்ப நீங்களே இங்க இருந்து போற சூழ்நிலை உருவாக்குறேன். குளோரி, என்ன குளோரி இங்க? வண்டி எடுத்துக்கலாமே? என்ன வீட்டுல விடுறீங்களா? வேறு குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நீ ரெடியா இருக்கியா? ரெடி சார். இதோ பாரு சரத், மொத்தம் 3000 ஏக்கரா நம்மளோட எஸ்டேட். அதோ அங்க இருந்து அது வரைக்கும் காப்பி தோட்டம், அதுக்கு அந்த பக்கம் தான் ஏலம், அதுக்கு கீழே தேயிலை தோட்டம். அது மட்டும் 1500 ஏக்கரா இருக்கு. அப்புறம் அதுக்கு அந்த பக்கம் ஒரு 100 ஏக்கரா இருக்கு. அது நம்ம கைக்கு வரணும்னு நமக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அத நாம நேர்ல பார்க்கலாம். வண்டியில ஏறு. சரி சரி. என்னங்க, சென்னையில இருந்து அட்வொகேட் சாமி கண்ணு போன் பண்றாரு. நம்ம கேஸோட ஹியரிங் 16th வச்சிருக்கான். நீங்க போன் அட்டெண்ட் பண்ணுங்க. ஷரத்தை நான் கூட்டிட்டு போறேன். அட்வொகேட் லைன்ல வெயிட் பண்றாரு. உங்களுக்கு டிரைவிங் தெரியும்ல? சரி மேடம். அப்ப நீங்க டிரைவ் பண்ணுங்க. சரி, தங்க பாத்தீங்களா? அங்க பாக்குறதே இல்ல எங்க தோட்டம் தான். இவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அது அங்க 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 பாருங்க, அதுதான் தேயிலை தோட்டம். அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது காபி. இந்த பக்கம் பாருங்க, இங்க இருக்கிறது ஏலக்காய். எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? இந்த இடத்துல நம்ம சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பொழுது போறதே தெரியாது. அப்படியே சொர்க்கத்துல நடக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த இடத்த பாருங்க, இங்க நம்ம நடந்துதான் போகணும். அங்க 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 பாருங்க. எனக்கு ரொம்ப இஷ்டமான இடம். இங்கதான் இங்கதான். போது நிறுத்துங்க நிறுத்துங்க. கமல் ஷரத், நான் உங்ககிட்ட வரும்போது சொல்லிட்டு இருந்தேன்ல,
சில இடத்துல நடந்துதான் போகணும்னு. அது இந்த இடம் தான். வாங்க. பிடிங்க பிடிங்க பிடிங்க. விழுந்துருவேன். ஐயோ பிடிங்க. பிடிச்சிட்டீங்களா? பாருங்க ஷெரு, இங்க இருக்கிறதெல்லாம் நம்ம தோட்டம்டா. கத்தாழ காட்டு கழிப்பட்டு ரோட்டு. தலையில என்ன அடிபட்டு இருக்கு? அது நானும் இவனும் நேத்து ஒரு திருடனை பிடிக்க போனோமா, அப்ப அடிபட்டுருச்சு. அதான். அது ஒண்ணும் இல்ல, அவனை பிடிக்க போனா நாங்க அடி வாங்கிட்டோம். ஐயோ ஐயோ, சிரிச்சிருக்க வேலையை பாருமே. என்ன நாங்க பாத்து நிக்கிற? போடா போடாங்கற. போ. ஐயோ கண்ணு வேலையை பாரு. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. இது யாருங்கம்மா? இவர்தான் ஷரத், நம்ம எஸ்டேட்டோட புது மேனேஜர். வணக்கம்யா. அங்க இருக்கிறது நம்ம தோட்டம் தான். அதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். இவர்தான் புது மேனேஜரா? நீங்க வேணும்னா தொழிலாளிகளோட பேசிட்டு இருங்க, நான் ஸ்டோர் வரைக்கும் போயிட்டு வரேன். ஓகே? ஓகே மேடம். ஐயா ஐயா, யார் நீ? எழுந்துரு. ஐயா, என்னது, என் காலவாரி விட போறியா? இல்ல சார், நீங்க யாருன்னு தெரியாம நான் என்ன இல்லாம பேசுறேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சார். எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. இந்த பாவிய சுபா விட்டுருங்க. என்ன ஒண்ணும் செஞ்சிடாதீங்க சார். என்ன ஒண்ணும் செஞ்சிடாதீங்க சார். என்ன மன்னிச்சிருங்க சார். மன்னிக்கணுமா? ஏன்? அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நான் தாத்தா இந்த தோட்டத்துக்கு எல்லாமே சண்முக. அந்த தரித்திரம் புடிச்சவன் நீதானா? உன்னதான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இனிமே உன்னை இந்த எஸ்டேட்ல பார்த்தேன் தொலைச்சிடுவேன். அப்படி சொல்லாதீங்க சார். அன்னைக்கு அவங்க எல்லாம் விரட்டப்போ தெரியாதனமா உங்க வண்டிக்கு முன்னாடி வந்து விழுந்துட்டேன் சார். சார், நான் பொறுக்கின்னு சொல்றதெல்லாம் சுத்த ரீல் சார். உண்மையிலேயே நான் ரொம்ப பயந்தாங்கொல்லி சார். போதுண்டா, வாய மூடு. இனிமே உனக்கு இங்க வேலை கிடையாது. இந்த கைய பாத்தீங்களா? இந்த கையால சண்டை போட மட்டும் இல்ல, கையெடுத்து கும்பிடவும் தெரியும் சார். தயவு செஞ்சு வேலையை விட்டு அனுப்பிடாதீங்க சார். எஸ் ஷரத், சாப்பிட்டதுக்கு அப்புறம் பங்களாவுக்கு வாங்க. அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே மேடம்.
லக்ஷ்மி பாத்திரம் வச்சிருக்கல ஊத்திட்டு போ. லக்ஷ்மி இல்லடா உன் மாமாடா. மாமாவா? என்ன மாமா? என்னடா எஸ்டேட் மேனேஜர்னா 10 மணி வரைக்கும் தூங்கணுமா என்ன? காலையிலே வந்திருக்கீங்க, என்ன விஷயம் மாமா? அதெல்லாம் நான் சொல்றேன். முதல்ல நீங்க எப்படி இருக்கேன்னு பாக்கிறதுக்கு தான் வந்தேன். பரவாயில்ல மேனேஜர் சார், பரவாயில்ல. எல்லாம் எஸ்டேட்ல இருந்து கிடைச்ச. ஓஹோ, எஸ்டேட் மேனேஜர்னா எல்லா வசதியும் கிடைக்கும் போல இருக்கு. நல்லா இருக்கே, வெரி குட் மாமா. வாங்க இப்படி உட்காருங்க மாமா. அப்புறம் மாமா, அம்மாவுக்கு எப்படி இருக்கு? வீட்டுல ஏதாவது விசேஷமா? இருக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தேவிக்கும் உன் அத்தைக்கும் வீட்டுல எல்லாருக்கும் நிறைய விசேஷம் இருக்கு. உனக்கும் தேவிக்கும் கல்யாணம். வேலை கிடைக்கட்டும் பார்க்கலாம், வேலை கிடைக்கட்டும் பார்க்கலாம்னு சொன்ன இல்ல, அதான் வேலை கிடைச்சிடுச்சே. என்ன ஷரத், ஏதோ சொல்ல வந்தீங்க போல இருக்கு. அது என் மாமா வந்திருக்காரு. அப்படியா? அப்புறம் அவங்கள எங்களுக்கு அறிமுகப்படுத்தாம அனுப்பி விட்டியா? அது இல்ல சார், என் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. அது சரி, அது நல்ல விஷயமாச்சே. அதான் நாளைக்கே ஊருக்கு போலான்னு இருக்கேன். அதனால நான் லீவ் சாங்ஷன் பண்ணிட்டா போது. லீவுக்காக நான் கேட்க வரல சார். மாமா ஊர்லயே எனக்கு ஒரு வேலை பார்த்திருக்காரு. அது சரி. இந்த அளவுக்கு அங்க சம்பளம் இல்லைனாலும் தினம் வீட்டுல இருந்து போயிட்டு வரலாம். அப்புறம் தேவிக்கும் அங்கேயும் ஒரு வேலை கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஓஹோ, அப்புறம் என்ன, நீங்க 2 பேரும் ஒரே இடத்துல வேலை செஞ்சா சந்தோஷம் தானே? நீ எங்க இருந்தாலும் நல்லாதான் இருப்ப. ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். என்ன ஷரத், என்ன அவாய்ட் பண்றதுக்கா இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்றீங்க? இல்ல மேடம், தேவி நானும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தவங்க. நாங்க வளர்ந்ததும் பெரியவங்க கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா நல்லா இருக்குமேனு தான் இத்தனை நாள் நான் காத்துட்டு இருந்தேன். இப்போ டேட்டும் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன, கல்யாணம் நடக்கட்டும். நான் சும்மா தமாஷ்காக தான் சொன்னேன். இப்ப கல்யாணம் பண்ணலனா அப்புறம் எப்பதான் பண்றது? அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன மேடம்? கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் இங்க இருந்து போக வேண்டாம். ஊர்ல உங்க 2 பேருக்கும் கிடைக்கிற சம்பளமும் சலுகைகளும் நான் இங்க கொடுத்தா போதாதா? அப்புறம் புது மாப்பிள்ள புது பொண்ணோட சேர்ந்துக்கிட்டு தேன் நிலவு அனுபவிக்கிறதுக்கு இந்த அழகான இடத்தை விட்டு வேற எங்க இருக்கு? அது சரி, அதுக்குள்ள வைக்கத பாரு. என்ன மேடம், அப்ப நான் அதுக்குள்ள புது பொண்ணை பார்க்க அவசரமா? பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ மேடம். போயிட்டு வாங்க. ஒழுங்க வேலை செய்யடா. அம்மா பார்த்து பக்குவமா வேலை செய்யுமா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன விசேஷம்? விசேஷம் என்ன இருக்குண்ணே? வா வா வா. அப்புறம் அண்ணே, நம்ம முதலாளிங்க 4 பேர் நாளைக்கு இந்த வழியா வராங்க. நல்ல சூப்பர் ஃபியர்னா ஏற்பாடு பண்ணணும். இந்த விஷயத்துக்கு ஏன் போய் தயங்கிட்டு இருக்க? இந்த சண்முகம் ஏற்பாடு பண்ண சரக்கு என்னைக்கா சோட போயிருக்காயா? அது தெரிஞ்சுதானே உங்ககிட்ட வந்திருக்கேன் நானு. சரி, ஃபிகர் மட்டும் போருமா இல்ல நாட்டு சரக்கு ஏதாவது வேணுமா? அதெல்லாம் இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா ஐட்டம் சூப்பரா இருக்கணும். என்ன விஷயம்? ஓ, அட்வான்ஸ் கொடுக்கணும்ல. அப்படியே கொடுத்துருங்க. உஷாரதா இருக்க, சரக்கு நல்லா இல்லைன்னா அவ்வளவுதான். சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு ஸ்டைலே. என்ன அண்ணா சகிமா? சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு. லட்சுமி 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 ஏ கண்டே பாத்தி எவ்வளவு லாச்சா கண்டே. எவ்வளவு நாளாச்சு பார்த்து. எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? கண்ணே லட்சுமி, அறிவுகட்ட முட்டைகள் விழுந்த இந்த உலகத்துல காதல் மனசை யார் அறிவா? கண்ணே என்ன மன்னிச்சிடு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா, நீங்க எனக்கு கடவுள் மாதிரி. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இல்ல இல்ல இல்ல, எனக்கு காதல் வர பாட்டு வரணும் தெரியாதா உனக்கு? வேடிக்கை
இங்க என்ன பெருசா பாட்டு பாடிட்டு இருக்கீங்க? உங்க மனசுல என்ன ஹீரோ ஹீரோயின் நினைப்பாடா? மாமா மாமா அது மச்சான் அது. உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன், என் மருமக்கு பின்னாடி சுத்தாதுன்னு. போடி வீட்டுக்கு. போடா, இனிமே இந்த பக்கம் நான் உன்னை பார்த்தேன் சுட்டு புசுக்கிடுவேன். போடா. வாழ்க்கை வெறுத்துருச்சு. நான் சாக போறேன். எனக்கு உயிரோட இருக்க பிடிக்கல. நான் சாக போறேன். மேடம் என்ன மேடம் சொல்ல கேளுங்க. வேண்டாம் மேடம் வேண்டாம், நான் சொல்றது கேளுங்க. விட போறீங்களா? சொல்றது கேளுங்க மேடம். இங்க வாங்க, நீங்க வாங்க, முதல்ல இங்க வாங்க. நீங்க வாங்க. என்ன பைத்தியக்காரதானே மேடம் இது? வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, தற்கொலை அதுக்கு முடிவாகாது. என்னோட பிரச்சனைக்கு தீர்ப்பு சொல்ல உங்களால முடியாது ஷரத். பணத்துக்கும் பகட்டுக்கும் நடுவுல வாழற யாராலையும் ஒரு பொண்ணோட மனசுல இருக்கிற இனம் புரியாத ஏக்கங்களை அவ்வளவு சுலபமா புரிஞ்சுக்க முடியாது. அது உங்களால மட்டும் இல்ல, எந்த ஆணுக்கும் புரியாது. தங்க கூண்டு அடைப்பட்ட கிளியோட வலி அதுதான் நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். என் பிரச்சனைக்கு எல்லாம் ஒரே ஒரு முடிவுதான் இருக்கு. நான் தற்கொலை பண்ணிக்கணும். என்ன மேடம் இது? தற்கொலை பண்ணிட்டா உங்க பிரச்சனை தீந்துருமா? எனக்கு யாரும் இல்லை ஷரு. எல்லாம் சரியா அழாதீங்க மேடம், ப்ளீஸ் சொன்ன கேளுங்க மேடம். அழாதீங்க.
என்னைக்கு முடியும்? போதும் மாமா, நீங்க எப்ப கூப்பிட்டாலும் அந்த நிமிஷமே கூட வரதுக்கு நான் ரெடி. எப்படி கூட்டிட்டு போறது? அங்க எனக்கு எந்த வேலையும் கிடையாது. இங்க ஏதாவது வேலை கிடைச்சா பரவாயில்ல. மேனேஜர் கிட்ட நான் கேட்டு பார்க்கவா? மாமா மேனேஜர் பயங்கர சண்டைதான். ஆனாலும் உங்களுக்காக தான் நான் கேக்குறேன். யாருமே காணோம். ஏய், யார் நீ? என்ன வேணும்? நீங்க யாரு? ஆ, நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? என்ன வேணும் உனக்கு? ஓஹோ, அப்ப நீங்க தான் மேனேஜரோட புது பொண்டாட்டியா? புது பொண்டாட்டியா? கல்யாணம் பண்ணி ரொம்ப நாள் ஆகலையே. அப்ப பொண்டாட்டி புது பொண்டாட்டி தானே சொல்லுவாங்க, இல்ல பழைய பொண்டாட்டியா? ஓ, சொல்லுங்க. அது சரி, உனக்கு என்ன வேணும்? நீ யாரு? நான் வந்து மேனேஜருக்கு மேனேஜருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தேன். எவன்டா அவன் இந்த நேரத்துல மூடு ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டு? ஹலோ ஹலோ, யாருங்க அது? எவனோ தெரியல, போனை வச்சுட்டா. அதுக்குள்ள அது போட்டும், நம்ம வேலையை பார்த்தோம். எவன்டா இடியட்? ஹலோ ஹலோ, ச்சே, அர்த்தராத்திரியில போன் பண்ணி மூட வச்சிட்டேன். என்னங்க இன்னைக்கு அந்த லட்சுமி வந்திருந்தா? அந்த லட்சுமியா? அது யார் அந்த லட்சுமி? இத பாருங்க, என்ன முட்டாளாக்காதீங்க. நீ சும்மா எதுக்கு குழப்பிக்கிட்டு இருக்க? யார் அந்த புது ஸ்டாரு? புதுசு ஒண்ணு இல்ல, உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாலே அந்த பொண்ணு. ஓ, நம்ம லட்சுமியா? நம்ம லட்சுமியா? உங்களுக்கு யார் அவ? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அந்த சனியன. அதோட பேச்சும் உங்க பேரு சொல்ற போது நெளியிற நெளியிலும். அதுக்கு நீயே கோவப்படுற? அவ என்ன என்னோட காதலியா? காதலியா? காதலி இருந்த விஷயத்தை என்கிட்ட நீங்க சொல்லவே இல்ல. இத பாரு லட்சுமி, அவ ஒரு லூசு. அந்த லூச பத்தி பேசி டென்ஷன் ஆகாம என் ஆசை பொண்டாட்டி நீ ரிலாக்ஸ் ஆயிடுவியா? டயத்தை வேஸ்ட் பண்ண கூடாது. இரு இரு இரு, பாரு.
சரி சரி இருக்கியா இது நல்லா இருக்கு. இருக்கும் இருக்கும் பார்த்து போட்டுறீங்க. நான் போட மாட்டேன்ப்பா என்னாச்சு நான் சொன்னேன்ல. ரொம்ப மோசம் நீங்க. ஐயோ. வெளியில என்ன கலட்டா போய் பாருங்க. என்ன சார் இங்க வந்து கத்திட்டு இருக்கீங்க? உள்ள பேஷண்ட பாத்துட்டு இருக்காங்களே, ஏன் இப்படி கூச்சல் போடுறீங்க? பேசாம போங்க இங்க இருந்து. அப்ப நாண்டி இன்னொரு அப்பனா சொன்ன அப்படியே சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க மாமா. நம்ம குழந்தை காப்பாற்றுகிற இந்த பொய்யை சொன்னேன். மேலத்து மேல பொய்ய போட்டது நம்ம குழந்தை உயிரோட விட்டுருன்னு சொன்னாங்க. அதுக்கு பயந்துதான் நான் இந்த பொய்யை சொன்னேன் மாமா. மாமா அந்த திருட்டு ராஸ்கல் சும்மா இன்னொருத்தோட உயிரை எதுக்கு முன்னாடி இன்னொரு உயிரை காப்பாத்து பாரு. அந்த மேனேஜரோட பொண்டாட்டி ஆபத்தான நிலைமையில ஆஸ்பத்திரியில கிடக்குறாங்க. முதல்ல அவங்கள போய் காப்பாத்து.
எங்களை மன்னிச்சிருங்க. மன்னிக்க முடியாது. தப்புதான் செஞ்சேன் தெரியும். வேற வழி இல்லாமதான் இவ தப்பா சொல்லிட்டா. உங்க நல்ல மனசால இவளை மன்னிச்சிருங்கம்மா. எல்லாமே சண்முகமாமா சொல்லிதான் செஞ்சேன். எங்களை நம்புங்கம்மா. முத்துன சண்முகம் வெளியில ஒழிஞ்சிட்டு இருக்கான். நான் வரேம்மா. இப்போ உனக்கு நிம்மதியாடி? Darling. ஐயோ, ஏய், வந்துட்டான்டா. வந்துட்ட. ஐயோ, தேவி, என்ன கொஞ்சம் பாரு. நேத்து நீ இவனை பார்த்திருக்கணுமே, எந்த மாதிரி இருந்தது இவனோட பர்ஃபார்மன்ஸ்? உலகத்துல வேற எந்த புருஷ முண்டாட்டி இல்லாத மாதிரி. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். தேவி, இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல டாக்டர். சரத், ஒரு நிமிஷம். எஸ் டாக்டர். சரத், இனிமே தேவி வருத்தப்பட வைக்காதீங்க. உங்களுக்கு வாரிசு உண்டாயிருக்கு. தேங்க்யூ டாக்டர். என்னப்பா, என்னைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷம் மொத்தல தெரியுது. நான் அப்பாவாக போறேன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஓ, கங்க்ராச்சுலேஷன் சார். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். போதும்பா, இப்பவே இங்க இருந்து நீங்க கிளம்பிடணும். இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க தங்கறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். நீங்க சொல்றது சரிதான். நாங்க உடனே புறப்படுறோம். ஆனா எப்படி இன்னும் 2 நாள் நாங்க இங்க இருக்க வேண்டியிருக்கோம். கணக்கு வழக்கெல்லாம் சரி பார்த்து நாங்க ஒப்படைக்க வேண்டியிருக்கே. சரி, உன் விருப்பம் போலயே செய்ய. சீக்கிரமா எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு ஊரு வந்து சேரு. நான் உடனே கிளம்பி ஆகணும். உனக்கு அங்க ஒரு வேலை ரெடி பண்ணி வைக்கிறேன். சீக்கிரம் வந்துரு. கடைசியில் எனக்கு வேற வழி தெரியல. என்னைக்கும் இவளுக்காக வாழ்க்கையை தொலைச்ச எனக்கு உங்க வாழ்க்கையை அழியறத பார்க்க பொறுக்கல. பழி உணர்ச்சி நிறைஞ்ச இவளோட வாழ்க்கை முடிஞ்சதுல எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்ல. இனிமே என்னோட வாழ்க்கை ஜெயில தான்.
இவளோட வாழ்ந்த அந்த கொடுமையை விட ஜெயில் எனக்கு சொர்க்கம் தான். இனிமே நான் இங்க வரலாம், வராம போலாம். இங்க இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க தான் இனிமே பாத்துக்கணும். நீங்க எனக்கு பிள்ளைங்க மாதிரி.